ஹலோ நண்பா! இந்த வீடியோல மீஷோல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்றது மந்த்லி அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு மீஷோ செல்லர் அக்கவுண்ட்ட லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. மொபைல்லயோ, பிசிலயோ ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்க லாஸ்ட் மந்த் சேல் பண்ண சேல்ஸுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல 5ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகும். அதாவது இப்போ ஆகஸ்ட் மாசம்னா, ஜூலை மாசத்துடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க லாஸ்ட் மந்த்துடைய ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி தான் டவுன்லோட் பண்ண முடியும். செல்லர் அக்கவுண்ட் வந்துட்டு அதில வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்ஸ்னு இருக்கும். அதில வாங்க. மொபைல்ல யூஸ் பண்றவங்களுக்கு இதே தான். அதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பேமெண்ட்ஸ்ல மேல டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அதில ஜிஎஸ்டி ரிப்போர்ட்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இயர் செலக்ட் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும். இயர் செலக்ட் பண்ணிட்டு, இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மந்த் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் குடுங்க. டவுன்லோட் குடுத்ததுக்கப்புறம் அந்த டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப் ஃபைல்ல தான் டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு WinRAR இல்லைனா 7zip இந்த மாரி ஆப் வந்து தேவைப்படும். அந்த ஆப் இருந்தா தான் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இத. ஸோ நீங்க மொபைல்ல யூஸ் பண்றீங்கன்னா, மொபைல்ல ஜிப் எக்ஸ்ட்ராக்டர் அது மாரி ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பிசில யூஸ் பண்றவங்க ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, WinRAR யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆப் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, WinRARன்னு காட்டும். WinRARல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்ன்னு இருக்கும். அத குடுங்க. அத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஃபைல் ஜெனரேட் ஆகும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னு. மீஷோல வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து நீங்க சேல் பண்ண எல்லா சேல்ஸுமே இதில இருக்கும். அதில வந்து ரிட்டர்ன் ஆனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இதில செப்பரேட்டா இருக்கும். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் ஆனதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லைல்ல. ஸோ ஃபுல்லா சேல்ஸ் அப்டேட் பண்ணிட்டு, அதில வந்து நம்ம ரிட்டர்ன் மைனஸ் பண்ற மாரி இருக்கும். இத வந்து நீங்க ஆடிட்டருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா, அவைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிக்குவாங்க. இல்ல உங்களுக்கே ஃபைல் பண்ண தெரியும்னா, நீங்களே ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீஷோ ரிலேட்டடாவோ இல்ல காமர்ஸ் பிசினஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் அதர் வீடியோல சந்திப்போம். பை காய்ஸ்.